ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வாஷ்பெக்லிங் சிங்கப்பூர் சீரீஸோட கண்டினியூஷன் தான் இது. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தோம். அப்புறம் செக்இன் பண்ணிவிட்டு தி மைட்டி மெரினா பே சாண்ட்ஸ் போயிருந்தோம். அந்த எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஹோட்டல் அண்ட் ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க நம்ம தங்கியிருக்க ஹோட்டல். பேர் ஹோட்டல் பி லாவெண்டர். இந்த ஹோட்டல் புக் பண்ண ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா, இது மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டேயே இருக்கும். ஆக்சுவலி லாவெண்டர் மெட்ரோனே இருக்கும் அதனுடைய நேம். ஸோ மெட்ரோ ஸ்டேஷனுடைய நேம். ஸோ ஈஸியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, எங்கே போனாலும் எங்கே அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை புக் பண்ணியிருந்தோம். இதுதான் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தனால ஸ்ட்ரெயிட்டாகவே செக்இன் பண்ணியாச்சு. வாங்க ரூமுக்கு போகலாம். நம்ம ரூம் 8th ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த லிஃப்ட் இனிஷியலி ஆப்ரேட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இதனுடைய ஆப்ரேஷன் ஸ்ட்ரக்சரே வேறு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஏர்லி மார்னிங்கிறதுனால எல்லோரும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க இந்த ஏரியாவே. லாஸ்டா இப்போது இங்கே இருக்கிற ரூம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சுப்பீரியர் குவீன் வித் வியூ, சுப்பீரியர் ட்வின், அப்புறம் சுப்பீரியர் ட்வின் வித் வியூ. ஸோ ஒன்று நார்மல், இன்னொன்று வித் வியூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா வியூன்றது ஜஸ்ட் சிட்டி வியூ தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. நம்ம சூஸ் பண்ணது சுப்பீரியர் குவீன். இப்படி தாங்க இருக்கும். என்னடா அவன் ஃபோட்டோ மட்டும் காமிக்கிறான் அப்படின்னு பார்க்காதீங்க. ஆப்ஷன்ஸ் காமிச்சிட்டு ரூம் டூருக்கு போனால் கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சுப்பீரியர் குவீன் வித் வியூ. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, வியூ மட்டும்தான் மாறி இருக்கும். இப்போ வாங்க ரூமை சுற்றி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கிற மாதிரி எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு டிவி அண்ட் இது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஷன். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்குது வித் லாக்கர். ஸோ தட் வேல்யூபிள்ஸ் எதாக இருந்தால் வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க நம்ம ரூமோட வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி பில்டிங்ஸு அண்ட் கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குது 4th ஃப்ளோரில். இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற ரூம்ஸோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
இது சுப்பீரியர் ட்வின் சிட்டி வியூங்க, எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்கேயும், பட் அந்த வியூ மட்டும் மாறி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போது பாத்ரூம் பார்க்கலாம். சிங்கப்பூர் ஹோட்டல்ஸில் மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம்ஸ் தாங்க. நாங்கள் செக் பண்ண வரையிலையும் எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே பாத்ரூம் வந்து இந்த சைஸ் தான் இருக்குது. டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திங் கிட் இருக்குது. அப்படி இங்கே வந்தால் டென்டல் கிட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு க்யூட்டான குட்டி பாத்ரூம். இப்போ நம்ம 4th ஃப்ளோரில் இருக்கோம். ஜிம்முக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஹோட்டல் டூருன்றதுனால எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணிடலான்னு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல் ஏரியா. சரி வாங்க வந்த வேலையை பார்ப்போம். குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறவங்க இங்கே பண்ணிக்கலாம். அவங்க 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து வித் ஃபுட் அண்ட் வித்தவுட் ஃபுட்டு. நம்ம ஃபுட்டோடு தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க போகலாம். என்ன வச்சுருக்காங்க? ஸ்டார்டிங் வித் பிரெட்ஸ். இந்த பக்கம் சீஸ் இருக்குது. இது என்ன? ஸோ இதெல்லாமே பேஸ்ட்ரி ஐட்டமுங்க. ஸோ இந்த பக்கம் ஃப்ளேக்ஸ் வச்சுருக்காங்க, கார்ன்ஃப்ளேக்ஸு. இந்த பக்கம் வந்தால் ஜூஸஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது என்ன? பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். அதுக்கான சைட்ஸு. வடை இருக்குங்க. இந்த பரோட்டா, வெஜ் பிரியாணி, ஒயிட் ரைஸ். காலையிலேயே ஒயிட் ரைஸா? இது என்ன? ஓ, போர்க். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீட்ஸுங்க. ஐ திங்க் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டாச்சுங்க.
சாப்பிட்டு இப்படி வெளியே வந்தால் மசாஜ் சேரு. கைஸ், நம்ம இப்போ அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பட் இந்த எபிசோட் இங்கே முடியுதுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் உள்ளே போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். பை த வே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர். பை கைஸ். இனியா ரொம்ப பிடிக்கும்.